ஹலோ வாஸ் விஷால் அவர்கள் நடிப்பில் ரீசெண்ட் டைமில் ரிலீஸ் ஆகியிருக்க படம் தான் ரத்னம். இந்த படத்தோட டைரக்டர் நம்மளுடைய ஹரி அவர்கள் தான். ஹரின்னு சொன்னாலே மக்கள் மத்தியில் ஒரு கமர்ஷியல் கிங் அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் நம்மளுடைய ஹரி அவர்கள். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கூட்டம் கூட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு டைரக்டரோட படம்னு சொல்லி பார்த்தோம்னா அது நம்ம ஹரி அவர்களுடைய படம் தான். அந்த வகையில் விஷாலை வச்சு நம்மளுடைய ஹரி அவர்கள் ஏற்கனவே தாமிரபரணி, பூஜை, இப்போ தொடர்ந்து ரத்னம் படத்தையும் இயக்கியிருக்காரு. இந்த படமும் அவருக்கு ஹிட் அடிச்சுன்னா அவர் வந்து ஹேட்ரிக் அடிச்சிருவாரு நம்ம விஷாலை வச்சு. இந்த படமும் ஹரி அவர்களுக்கு கை கொடுத்துச்சுன்னா விஷாலை வச்சு, அதாவது ஒரே ஹீரோவை வச்சு 3 படம் ஹிட் கொடுத்த பெருமை நம்மளோட ஹரி அவர்களுக்கு தான் சேரும். அந்த மாதிரி இந்த படம் இருக்குமா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரத்னம் படத்தை பொறுத்த மட்டும் யார் யார் நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய விஷால், பிரியா பவானி சங்கர், யோகி பாபு, முரளி சர்மா, சமுத்திரகனி உள்ளிட்ட இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை. இந்த படத்தோட ஓப்பன் சீனுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஆந்திரா தமிழ்நாடு பார்டர் நடுவில் ஒரு மிகப்பெரிய கொள்ளை ஒன்று செய்கிறாங்க. அந்த கொள்ளையோட தான் தொடங்குது இந்த படம். இந்த படத்தை பொறுத்த மட்டும் வேலூர்ல அப்படியே அடுத்த சீனை கட் பண்றாங்க. வேலூர்ல வந்து நம்ம விஷால் ஒரு எம்எல்ஏ கீழே அடியாளா இருக்காரு. அந்த எம்எல்ஏ யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சமுத்திரகனி அவர்கள் தான். போலீஸால கூட தட்டி கேட்க இயலாத அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க ரவுடிங்களை வெளுத்து வாங்குறவர் தான் நம்மளுடைய விஷால் இந்த படத்துல. யார் தப்பு செஞ்சாலும் சரி பொலன்னு பொழக்கிற அளவுக்கு விஷால் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அப்படியே நாட்கள் நகர்றப்ப இந்த படத்துல தான் முக்கியமான கட்டமா நம்மளுடைய பிரியா பவானி சங்கர் அவர்கள் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம ஹீரோ இருக்க வேலூருக்கே வர்றாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆந்திரா கூலிப்படையை சேர்ந்தவங்க பிரியா பவானி சங்கரை போட்டு தள்ள முயற்சி செய்கிறாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஷால் அவர்கள் நடுவில் பூந்தி ஹீரோயினை காப்பாத்துறாரு. காப்பாத்துறதுக்கு பிறகுதான் தெரியுது எக்ஸாம் எழுத வந்த பொண்ணெல்லாம் போட்டத்தள்ள வந்திருக்காங்க. ஏற்கனவே நிலப்பிரச்சனையில பிரியா பவானி சங்கரோட குடும்பத்தையே போட்டத்தள்ள ஒரு குரூப் அலையுது ஆந்திராவில். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ, ஏண்டா எங்கேயோ இருந்து வந்து இந்த பொண்ணை போட்டு தள்ளிடுவீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ களம் இறங்குறாரு. ஆந்திராவிலே ரொம்ப பெரிய ரவுடி கூட மோதிரத்துக்கு நம்ம ஹீரோ தயாராகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பிரியா பவானி சங்கர் குடும்பத்தை நம்ம ஹீரோ காப்பாத்தினாரா இல்லையா, நிலப்பிரச்சனை எங்க போய் முடியுது அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையா இருக்கு. படத்தை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு இடத்துல சில படங்களோட சீன்கள்லாம் வர்ற மாதிரி இருந்தாலும் கூட படம் ஓரளவு பார்க்கலாங்க. படத்தை பொறுத்த மட்டும் விஷாலோட நடிப்பு வேற லெவல்ல இருக்கு. இந்த படத்துல முக்கியமா சொல்ல போனோம்னா இன்ட்ரோ சீனுக்கு முதல்ல வர்ற ஒரு நல்ல ஒரு சீன் ஒன்று இருக்கு. அந்த சேச்சிங் சீனெல்லாம் வேற லெவல்ல எடுத்து வச்சிருக்காரு ஹரி அவர்கள். அவருடைய பாணியில படத்தை வந்து நகர்த்த முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த படம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செம்மையா இருக்கும். இருந்தாலும் விஷாலோட டயலாக் அது இதெல்லாம் பார்க்குறப்ப இன்னமும் மார்க் ஆண்டனியோட எஃபெக்ட் வந்து மக்கள் மத்தியில் குறையல. ஸோ விஷால் என்ன அதை தான் சீரியஸாக கதைச்சாலும் கூட மார்க் ஆண்டனியில் இருக்க அந்த ரோலாவே பார்க்குறாங்க. அதனால படம் கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. படத்தோட கதைன்னு சொல்லி பார்த்தோம்னா படத்தோட ஓப்பன்ல இருந்தே கொஞ்சம் தூரம் வரத்தட்டியுமே நம்ம தளபதியோட பைரவா படத்தை மெயின் பண்ணி எடுத்த மாதிரியே இருக்கு. இங்கிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து அரசியல்வாதி கீழே வேலை செய்யறாரு. நம்ம தளபதி அவர்கள் ஒரு பேங்க்ல லோன் வாங்கிட்டு கொடுக்காத ரவுடிங்களா அடிச்சு பிடிச்சி காசை வாங்குற மாதிரி தான். ஸோ அதே ரத்னம் படம் சைடு வந்தோம்னா ஹீரோயினி வந்து எக்ஸாம் எழுத வர்றாங்க. அந்த இடத்துல போட்டத்தில் ட்ரை பண்றாங்க. இங்க நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு வர்றாங்க. அதுவும் ஒரு தகவல் வாங்க தான் வர்றாங்க. அந்த டைம்ல அவங்கள போட்டத்தள்ள பாக்குறப்ப நம்ம ஹீரோ காப்பாத்துறாரு. கதையை சொல்றாங்க. இவரும் கிளம்பி ஊருக்கு வந்துடுறாரு காப்பாத்துறதுக்கு. ஸோ இதே மாதிரி தான் இந்த படத்துல ஒரு 2-3 சீன்கள் வந்து தளபதி படத்துல இருந்து உருகுன மாதிரியும் இருக்கு. ஸோ நான் ஏன்பா சொல்ல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது தளபதி படத்துல இருந்து உருகுனதா இல்ல உருவாததா அப்படின்னு. ஸோ சொந்த சரக்கையும் ஒவ்வொரு இடத்துல நம்ம ஹரி அவர்கள் போட்டு வச்சிருக்காரு. ரவுடிக்கும் விஷாலுக்கும் நடுவில் ஒரு தொடர்பு இருந்திருக்கு. அது என்னங்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு நம்ம ஹரி அவர்கள். இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இளைஞர்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு பார்த்துட்டு வந்து நீங்களே கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த ரத்னம் படத்தை பொறுத்த மட்டும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு சூப்பராக சூட்டபிள் ஆகும். ஃபைட் சீன்களும் வேற லெவலில் இருக்கு. நம்ம ஆளு தான் 6 அடியில் 50 கிலோவில் இருக்கார் இல்லையா, அவர் 60 பேர்த்த அடித்தாலும் மக்கள் ஒத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு விஷாலோடைய பாடியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ற மனுஷன் நம்மளோட விஷால். இந்த படம் அவருக்கு ஒரு வெற்றி படமாவே அமையட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த படத்தை பார்க்க போறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நான் உங்க விகே. பை பாய்.